வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி காலையில் 2வது நாள் மதுரையில் காலையில் 5:20 வந்து ரன்னிங் போக போகிறோம். வேறு நேற்று வாசி தூக்கிட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி தான் போடணும். ஓகே, கிளம்புவோமா? ஹாய் காய்ஸ், இப்போ வந்து கிளம்பியாச்சு, ப்ரெஷ் பண்ணியாச்சு, பல்லு விளக்கியாச்சு, ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, ஷூ போட்டாச்சு. இப்போ வந்து மதுரையில் ரன் பண்ண போகிறோம். மதுரை மண்ணில் சிவசெல்வன். பாருங்கள் மதுரை எப்படி என்று பார்ப்போம். நம்ம சேனலுக்கு தான் நம்ம குறிக்கோள். நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ், லைஃப் நல்லா இருக்கும், பாருங்கள், செம்மையாக இருக்கா? அதனால வாங்க கைஸ், வெளிக்கு போகலாம். பண்ணிடுவோம். லைட்டாக தனியாக இருக்கும். இங்கேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து 5.6 கிலோமீட்டர் காமிக்குது. முடிஞ்சால் ஜாக்கிங்லேயே ஓட போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீனாக இருக்கிறேன். பார்த்தீங்களா மாடு? சரி, ஓட ஆரம்பிக்க போகிறோம். மதுரை வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கைஸ். நான் என்ன ப்ராப்ளம்னா, குப்பை போடுற இடத்துல குப்பை வெளியே வருது, மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே லூச்சா போய்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. மாடெல்லாம் குப்பையில் மேய்ஞ்சுது. நிறையா மாடு இருக்குது, அது நார்மலாக. பட் குப்பை டக்குன்னு க்ளீன் பண்ணால் செம்மையாக இருக்கும். மதுரை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இருக்கலாம். காலையா? ஐயோ, முட்டலாம் காலையே. இது வந்து மேடம். ஹாய் மேடம், நல்லா இருக்கிறாங்க. மேடம் நல்லவங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒரு காலை இருக்கோம். காலையும் ரொம்ப டென்ஷன் பார்ட்டியாக இருக்கிறான். மேடம் வந்து நார்மலாக இருக்கிறாங்க. 2 டாகி வேறு ஓடியாடுறாங்க சண்டை கட்டிக்கிட்டு. சரி, ஓட ஆரம்பிப்போம். அதாவது ஒரு சிவசெல்வா ஓட ஆம்பை. லைட்டாக ஸ்வெட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா ஆல்மோஸ்ட் நான் 4-5 கிலோமீட்டர் தான். அடுத்து நான் ஓடிடலாம். அப்புறம் மடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா தீனி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. வெல்கம் டு செல்வன் ஷோ. இன்னைக்கு மதுரையில் இருக்கணும், உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வைகை ஆறு தண்ணி பெருசாகல. நான் ரன்னிங் போய்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ரூம்லேருந்து மீனாட்சி கோயில் போகலான்னு ஐடியா. டோட்டல் வந்து 5.6 கிலோமீட்ரு. அப்பு டவுனு 5.6 கிலோமீட்டர். பார்ப்போம், டவுனாக முடியலன்னா ரேப்பிட்டோடு தான் வரணும். கைஸ், இப்போ திடீர்னு ஒரு கோட்டு நான் வச்சு ஒரு தத்துவம். வைகைங்கிறது வைகை ஓடாமல் இருக்கு, ஆனால் அந்த செல்வன் ஓடுவான். இதான் இன்றைய தத்துவம். வந்து சுற்றி நிறைய வாழ்வாதாரம் இருக்குது. கிட்ஸ் எல்லாம் சிலம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பெரிய குப்பைத்தட்டி, பெரிய சைஸ் குப்பைத்தட்டி நாறுது. அந்த குப்பைத்தட்டிக்கிட்ட போனாலே நாறுது கைஸ். ஏதோ ஒரு விலங்கு செத்து போச்சு சொல்ல அந்த நாரை கிடைக்குது. உண்மையாலுமே தூய்மை
பணியாளர் நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. அதில் போய் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஹேட்ஸ் ஆஃப் டு தூய்மை பணியாளர். இங்கே தான் கொஞ்சம் தண்ணி ஓடுது, எருமையெல்லாம் மேய்க்கிறாங்க. வையை அற்றை கிடக்குறான் சிவசெல்வன். காய்ஸ் அந்த கடை தாளமாக இருந்தாலும் மீன் கடை, பீஃப் கடை, நிறையா கடை இருக்குது காய்ஸ். எல்லாமே அது வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட் ஏரியா போல். ஐயா கோயிலுக்கு இந்த வழி தானே? கோயிலுக்கு இந்த வழி தானே? ஐயா வழி சொன்னாங்க. மார்க்கெட்டு கூட்டமாக இருக்குது. மார்க்கெட் ரொம்ப கூட்டமாக இருக்குது. விஷயம் டிராஃபிக் நிறைய. நெருங்கிட்டோம். அங்கே தான் ஒரே டிராஃபிக், இங்கே ஃப்ரீயாக இருக்கு. தேர் 2 தேர் நிற்கிது. என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு கைஸ். யானை வருது, யானை பசு. என்ட்ரன்ஸ் வந்தாச்சு மீனாட்சி அம்மன் கோயில். யானை நம்மளை வெல்கம் பண்ணுது. பெருசு எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. காய்ஸ் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் வந்தோடனே நம்ம விநாயகர் வந்து ப்ளஸ் பண்ணிட்டார் பார்த்தீங்களா. முன்னாடி எப்படி போனார் பார்த்தீங்களா. நம்ம வர டைமுக்கு நம்ம மேட்சிங் ஃபுல்லாக வேர்த்துருச்சு. கிட்ட வந்தாச்சு. அன்னைக்கு போக முடியல, நாளைக்கு போவோம். நீ ரிட்டர்ன் ஆகிறத நினச்சாவே செம்ம இதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கல் சிலை. வா, கல் வேலையே கட்டியிருக்கிறாங்க. வாவ், அப்பா. இந்த ஏரியா பழைய காலத்து இது. இப்போ அந்த கொள்ளை பாருங்க எவ்வளோ பெரிய ஹைட்டு. வாவ், வெள்ளரிக்காய் எவ்வளோங்க அக்கா? கொடுங்க நீங்கள். சில்லற நனைஞ்சிருக்கு, நனைஞ்சு வச்சு. சரி, இல்லைன்னா வைங்க, நாளைக்கு வந்தால் வாங்கிக்கிறேன். சரி, 50 ரூபா கொடுங்க. தேங்க்யூ. ஐஸ் பாட்டிக்கிட்ட வெள்ளரிக்காய் வாங்கியாச்சு. பண்ணி ரேபிட்டோ புக் பண்ணி ரூமுக்கு போக வேண்டியதான். அப்படியே கோனார் கடையை பார்த்து, கோனார் கடை பக்கத்தில் தான் இருக்குன்னு நினச்சா அதை போய் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே கைஸ், இன்றைய நாள்
செம்மையாக இருந்துச்சு. வா மதுரையை சுற்றி ரன்னிங் பண்ணி வந்தாச்சு. 5.6 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக பார்த்தா இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் ஒன்றா டயர் ஆயிரும். ஓகே கைஸ், அடுத்து வந்து போய்கிட்டே இருக்கிற ஒரு காஃபி பார் பார்த்தேன். திரும்பி வந்து சொந்த கடையாக இருந்தாலும் ஒரு காஃபி வாங்கி ஒரு இடத்துல வெள்ளிக்காய் இருக்குது, அதனால தான் இவ்வளோ க்ளூம். தொண்டை கட்டுற மாதிரி இருந்துச்சு, அதான் சூடாக குடிக்கலான்னு குடிச்சிட்டேன். கடையில் பனங்கண்டு கல்கண்டு பால்லாம் இருக்குது, இஞ்சி டீ நல்லா இருக்குது. அதை பார்க்கல, நான் காஃபி பார் இருந்ததுனால காஃபி ஆர்டர் போட்டேன். அந்த கடையில் காஃபி நல்லா இருந்துச்சு. அங்கே தெரியும் பார்த்தீங்களா, அந்த கடை தான், சின்ன கடை தான். பயிரெல்லாம் இருக்குது. பயிர் ஒன்று வாங்கினேன். ஒரு காஃபி ஒரு பயிரே 25 ரூபா தான். செம்மையாக இருந்துச்சு. என்னென்னா கோயில் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் இங்கேருந்து 225 கிலோமீட்டர் காய்ஸ். ஒரு அக்கா கொடுத்தோன்னு இருந்தாங்க. பார்த்து நல்லா இருக்குது. அதனால் பார்த்து வரேன். நல்லா இருக்குது காய்ஸ். ஒரு காஃபி வேணான்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அது காஃபி பார்னாத்த தொண்டை கட்டுற மாதிரி இருந்துச்சா, சரி சூடாக ஏதாச்சும் குடிப்போம் அப்படின்னு இருந்துச்சு. நோ ரிக்ரெட், செமையாக இருந்துச்சு காஃபி. கோனார் கடைக்கிட்ட வர்றப்ப வாசு தூக்குது. ஒரு சாப்பாடு மணி பார்த்தீங்கன்னா 7:29 மணி காலையில். ஹோட்டல் இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு லேட் ஆகுங்களா? அந்த கடைங்களா? அமுல் இட்லி லேட் ஆகுங்களா? சரி, 7:30 வந்துட்டோம். அதனால் சாப்பாடு இல்லை. அதனால் வெயிட் பண்ணிடுவோம். போனார் கடைக்கிட்டு ரேபிட்டோ போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மதுரைக்கு ரன்னிங் போயிட்டு வந்துட்டேன். ரேபிட்டோவில் வந்தேன். நல்லா பேசிட்டு வந்தார் மனுஷன். 48 ரூபா தான் காமிச்சு 100 ரூபா வாங்கி போட்டார். நல்லா பேசி 100, நான் இப்போ தான் இங்கேருந்து வந்தேன் அப்படின்ட்டாரு. சரி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு காலங்காத்தால் எதிர்க்க மனசு வராமல் கொடுத்துட்டேன். சில டைம் நானே இப்படி ஹிப்னடைஸ் ஆகி கொடுத்துருவேன். காலையில் எவ்வளோ செலவாச்சு தெரியுங்க? ஓகே, வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன். எனக்கு செலவானதை வெள்ளரிக்காய் வாங்கினேன் 50 ருபீஸ். அடுத்து வந்து காஃபி குடித்தேன். காஃபி பயிர் 25 ரூபா. அடுத்து வந்து அவ்வளோதான் வந்துட்டேன். ரேபிட்டோவுக்கு வந்து 100 ரூபா. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ லைட்டாக ஹோம் ரன் பண்ணுறேன். படுத்துட்டேன். செமையாக இருக்குது. ஃபேமஸ் கார் நல்லா கதை சொன்னார். கதை சொன்னதுக்கு 50 ரூபா வாங்கிட்டார். சரி விடுங்க. ஃபேமஸ் சூர்யா ஹோட்டல்லாம் வந்தால் அப்படின்னு நினச்சிக்குவோம். சூரியெல்லாம் வந்தால் அங்கே தான் எல்லா ஆக்டரும் வந்தால் அங்கே தான் சாப்பிடுவாங்களா கோனார் கடையில். கோனார் கடை நம்ம காமிச்சதை விட உள்ளே இருக்கிறதா ஒரிஜினல் கடைன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் தேர் சாமி வர்ற வழி இந்த வழி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தார். ஓகே ஓகே, அதுக்கு ஒரு 50 ருபீஸாக சார்ஜ் பண்ணதான் நினச்சிக்குவோம். ஓகே காய்ஸ், இப்போ கிளம்ப வேண்டியதான். நல்லா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. ஹாப்பியாக இருக்குது காய்ஸ். குளிச்சு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், கிளம்ப போகிறோம். போயிட்டு இப்போ சாப்பிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே எக்ஸ்போக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. செம்ம டேயாக இருந்துச்சு. இன்னைக்கு போகிற வழியில் ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம். அத்தன்டிக் ஹோட்டல். ஃபேர் அண்ட் லவ்லி வேறு லைட்டாக போட்டேன். ஜென்ரலாக போட மாட்டேன்னு இது வாங்கினேன். சரி வாங்கினதுக்காக போடுவேன்னு போட்டேன். இதுதான் ஃபைனல் லுக்கு. திருநீர்லாம் இஷ்டம் பார்த்தீங்களா? அப்படியே செலவு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பண்ணி விட்ருங்க.